ओम श्री गुरुभ्यो नमः। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விஸ்வாவசு வருடத்து பலன்கள், தமிழ் வருட பலன்கள். எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசியோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இப்ப விஸ்வாவசு வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமே தமிழ் வருடம் ஆங்கில வருடம் எது இருந்தாலுமே 4 கிரகங்களோட பெயர்ச்சிகள் சுழற்சிகள் தான். அந்த வகையில் சனீஸ்வர பகவான், ராகு கேது, குரு பகவான் சுப கிரகம். சனீஸ்வர பகவான் உங்களுக்கே தெரியும், ஆயுள்காரகன். இது அந்த வகையில் குரு பகவான் தான் வருட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 11/5/2025 மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிசாரமாக கடகராசிக்கு போகிறார். கடகத்துக்கு வந்து போயிட்டு அங்கேயே வக்ரம் அடைகிறார். வக்ரம் அடைஞ்சு அப்படியே பின்னாடி அதே வக்ரகதியிலேயே மிதுன ராசிக்கு வரார். மிதுன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்புறம் வருடம் முழுவதும் அவர் மிதுன ராசியிலே இருக்கார். காலச்சக்கர தத்துவத்தின்படி 3வது ராசியில் இருக்கார். அடுத்தபடியா ராகு பகவான் பார்த்தீங்கன்னாக்க 18/5/2025 அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி கும்பராசிக்கு பயிற்சி அடைகிறார். கேது பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26/4/2025 அன்னைக்கு நடக்கிறது. சனீஸ்வர பகவான் ஆல்ரெடி மீனராசியிலே தான் இருக்கார் திருக்கணித பஞ்சாங்கப்படி. இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் கும்பராசியில் இருக்கார். 6/3/2025 அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 அன்னைக்கு தான் வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார். அந்த வகையில் இந்த விஸ்வாவசு வருடம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். பதிவுக்கு போகலாமா? எனதுரிமை மேஷ ராசி அன்பர்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருக்கணும். இந்த வருஷம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். என்ன கொஞ்சம் சுப விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த விஸ்வாவசு வருஷம். ஆனால் மனசில் தைரியம் இருக்கும். இப்போ தைரியமே இல்லாமல் இருந்தீங்க, டென்ஷனில் இருந்தீங்க. இப்போ டென்ஷன் குறையும். முதல்ல ஒரு நல்வாக்கு கொடுத்துட்டேனா, இப்போது சாதாரணமாக தமிழ் வருடம் ஆங்கில வருடம் எடுத்தாலே பலன்கள் அப்படின்னா 4 கிரகங்களோட பெயர்ச்சிகள்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுப கிரகம் நம்ம ஆரம்பிப்போம். சுபகிரகம் அப்படிங்கும்போது குரு பகவான் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானமாக 2ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு ஓரளவுக்கு ஒரு நன்மைகளை கொடுத்துட்டு, அதாவது வருமானம் கொடுத்துட்டு இருக்கார். ஏதோ ஒரு ரூபத்தில் எப்படியோ உருட்டி பரட்டி பண்ணுறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கார். அந்த வகையில் இந்த குரு பகவான் இந்த 11/5/2025 முதல் திருக்கணித பஞ்சாங்கப்படி அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இந்த வகையில் இந்த மிதுன ராசிக்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடம் அப்படிங்கும்போதே தொலை தொடர்பு துறையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதேமாதிரி இந்த ஐடி துறையில் வேலை பார்க்குற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றம். அதாவது முன்னேற்றம்னா என்ன, ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த டென்ஷன் இதெல்லாம் குறையும். நல்ல ஒரு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு முன்னேற்றமெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சில பேருக்கு இந்த வேலை தேடிட்டு இருக்காங்க பாருங்க, புதுசாக படிச்சுட்டு, அவங்களுக்குலாம் நல்ல வேலை உடனே கிடைக்கும். ஏன்னா 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். அடுத்தபடியாக இந்த 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களோட களத்திர ஸ்தானத்தை பார்க்குறார். களத்திர ஸ்தானத்தை பார்க்கும்போது என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா, 3ஆம் இடம்ங்கிறது குரு இருக்கிறது சுமாரான இடம் தான் சொல்லுவா. ஏன்னா குரு வந்து 2, 5, 7, 9, 11 இருந்தால் தான் விசேஷம். மற்றபடி இடத்துல விசேஷம் கிடையாதான்லாம் கிடையாது. ஆனால் குரு பகவானோட பார்வை உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் பார்வை உங்களோட களத்திர ஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் ஏகப்பட்ட குழப்பம் இருந்ததா, சண்டை இருந்ததா, புருஷன் மண்டாட்டிக்குள்ளே, இதெல்லாம் குறையுங்கிறதோட எல்லாமே மறையும். ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். அதுமாதிரி இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. அவங்க வழி உறவினர்கள், உங்கள் மாமன், மச்சான், அவங்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க இந்த நேரத்தில். அடுத்தபடியே 7ஆம் பார்வை அப்படின்னு பார்க்கும்போது பாக்கியஸ்தானத்தில் விழுது. பாக்கியம் அப்படின்னாலே என்ன அர்த்தம், நமக்கு வந்து இதுதான் பாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். விதிச்ச விதின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த விதி இப்போ ஒர்க் அவுட் ஆகும். எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தீங்க, அதெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகும் குருவோட பார்வை. அதே மாதிரி தந்தையாரோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். பிதுரார்ஜித சொத்துக்கள் ஏகப்பட்ட குழப்பத்தில் போயிருந்து அதெல்லாம் இப்போ உங்கள் கைக்கு வரும். நல்லபடியான ஒரு முன்னேற்றம். அடுத்தபடியாக 9ஆம் பார்வை உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறார். எப்போவுமே குரு வந்து குரு பார்க்க கோடி நன்மை. அதுக்காக தான் இதை ஒன்று வச்சாங்க. என்னென்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். குரு பார்க்க கோடி நன்மை.
அப்போ இந்த குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு லாபம் கிடைக்கும். ஆனால் என்ன முயற்சிகளை மேற்கொள்ளணும், 3ஆம் இடம் இல்லையா? அதனால் முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலே கண்டிப்பாக அந்த கிரகம் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலாபலங்களை கண்டிப்பாக கொடுக்கும். சரி, அந்த வகையில் இந்த குரு பகவான் 8/10/2025 முதல் அதிசாரமாக கடகராசிக்கு வந்துடுறார். கடகராசி சந்திர பகவானோட இடம். சந்திரன் குரு சந்திர யோகம், அற்புதமான ஒரு இடம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடம். 4ஆம் இடம்ங்கிறது கேந்திரஸ்தானம். கேந்திரஸ்தானம் அப்படின்னாலே ஒரு விசேஷம். அது சுபகிரகம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதுவும் இந்த குரு பகவான் கடகராசியில் உச்சம். கரெக்டா? கடகராசியில் ஒரு உச்சமடைந்த கிரகம் ஒரு நன்மையை தான் கொடுப்பார். அதுவும் கேந்திரம் எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக இருக்கும். பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும். உறவினர்கள் வருகையாக இருக்கும் இல்லத்தில். அதேமாரி உறவினர்களோட நன்மை இருக்கும். சில பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும். வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகம். இந்த அதாவது பழைய வீடாக இருக்கும், அதை இடிச்சுட்டு ஒரு ரெனோவேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம், பெருசாக கட்டலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு வரும். சில பேருக்கு வாகனம், பழைய வாகனத்தை வித்துட்டு வேற வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பெரிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியா அதே குரு பகவான் 4ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு 5ஆம் பருவம் நாங்கள் அஷ்டமராசியை பார்க்குறார். அற்புதம். அஷ்டமராசியை சுபகிரகம் பார்க்கறது அப்படின்னாலே ரொம்ப விசேஷம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. இதில் 7ஆம் பார்வை ரொம்ப விசேஷம். அதை விட 5, 9 இன்னும் விசேஷம். அப்போ 5ஆம் பார்வை உங்களோட அஷ்டமராசியை பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் சும்மா கும்முன்னு இருக்கும். இவ்வளோ ரொம்ப, அதாவது இப்படி எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டேனேன்னு விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார். அதுமாரி எப்படியோ இருந்தீங்க பாவம், ஆனால் இப்போ ஒரு ஸ்டபனாக இருப்பீங்க. அந்த வகையில் 7ஆம் பறவை உங்களோட ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு. ஜீவனம் விருத்தி அடையும். அடுத்தபடியாக 9ஆம் பறவை உங்களோட விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. செலவுகள் கண்ணாபின்னா தான் இருக்கும். அது எல்லாருக்கும் உண்டுங்க. கரெக்டாக? இப்போ குழந்தைகளோட கல்வி செலவுக்காக நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை திருமண செலவு வரும். இல்லை வீடு மனை வாகனம் இதை வாங்கக்கூடிய ஒரு செலவும் வரும். சில பேருக்கு வீட்டை பராமரிக்கிற செலவு, சில பேருக்கு உத்தியோகத்தில் இடமாற்றம் கிடைக்கும். அந்த வகையில் செலவுகள், இந்த மாதிரிலாம் செலவுகள் சுப செலவுகளாக வரும். அதுக்கு தான் உணவு கட்டுப்பாடு எடுத்துக்காங்க, உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். ஆனால் அஷ்டமராசியை பார்க்குறாரு. ஸோ அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 18/11/2025 முதல் கடகத்திலேயே அவர் வக்ரகதி அடைகிறார். வக்ரம்னாலே நான் சொல்லியிருக்கேன் எப்படின்னா, அதாவது என்னதான் அவர் கொடுக்கணும்னு நினச்சா கூட அவர் இருக்கிற இடத்த கொஞ்சம் சரி பண்ணுவார். அப்போ பார்க்குற பார்வை வக்ரமாக இருந்தாலும் பார்வை பலம் உண்டு. பார்வை பலம் உண்டு. ஸோ பார்வையால் சமாளிப்பீங்க, குருவோட பார்வையால் சமாளிப்பீங்க. ஆனால் இருக்கிற இடத்துல வக்ரம் அப்படிங்கிறனால இந்த இடத்துல நீங்கள் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கணும். அடுத்தபடியாக 21/12/2025 முதல் இந்த குரு பகவான் வக்ரகதியிலேயே மிதுன ராசிக்கு போயிடுறார். அப்படியே வக்ரகதியிலேயே மிதுன ராசி. ஏன்னா கடகத்தில் புனர்பூசம் 4 மட்டும்தான், ஒரே ஒரு பாதம் தான். அதனால தான் கொஞ்ச காலம். அதுக்கப்புறம் அப்படியே வக்ரகதியில் மிதுனத்துக்கு போயிடுறாரு. ஏன்னா மிதுனத்தில் தானே இருக்கார். அந்த மிதுனத்துக்கு வக்ரகதியில் போய் உட்கார்றாரு. ஸோ வக்ரகதியில் இருந்தாலும் பார்வைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கலத்திரஸ்தானம், பாக்கியஸ்தானம், லாபஸ்தானம் மறுபடியும் ஒர்க் அவுட் ஆகும். ஆனாலும் இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பார்வை பலம் அப்படின்னாலும் வக்ரம் அப்படிங்கும்போது கலத்திரத்தோட, அதாவது வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும், எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். சரியா? அடுத்தபடியாக 17/3/2025 அன்னைக்கு இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். நிவர்த்தி அடையும் போது பலம், பார்வை பலம் அருமையாக இருக்கும். அடுத்தபடியாக அவர் அதே 3வது இடத்துல தான் இருக்கார். 3ஆம் இடம் அப்படிங்கும்போதே உடன்பிறப்புகளின் வழியில் ஒரு சில கஷ்டங்கள் இருக்கலாம். கஷ்டங்கள்னா என்ன? அவரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதனாலே உங்களுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் ரத்த சம்பந்தம் இல்லையா, அதனால் அப்படி இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த உறவினர்கள் மூலமாகவே சில நன்மைகளும் கிடைக்கும். எதிர்பாராத ஒரு உதவிகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முயற்சிகளை மேற்கொண்டீர்கள் அப்படின்னாலே ஒரு பெரிய பலாபலங்கள் அவங்களுக்கு கிடைக்க, நல்ல மதிப்பெண்கள் வாங்கலாம். அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி
உங்களுக்கு 7.5 ஆரம்பிச்சுடுத்து. விரயஸ்தானத்துக்கு வந்தாச்சு. அவர் 29/3 வந்தாச்சு. வந்து அவருக்கு உங்களுக்கு செலவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. 7.5 ஆரம்பிச்சுடுத்து. பயப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னா எப்போவுமே 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம். 6, 8, 12 அதுதான் நான் எல்லாருக்குமே சொல்லுவேன். 12ஆம் இடத்துக்கு வந்தாலே பயப்பட வேண்டாம். விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகும். அதை கட்டுப்படுத்தினீங்கன்னா போதும். மற்றபடி ஒன்றும் இல்லை. அதுவும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் உங்களுக்கு. 12ஆம் இடம் மறைவு ஸ்தானம். மறைவுல ஒரு சுப கிரகம் இருக்கிறதுனா ஒரு நல்லது தான். சுப கிரகம் இருந்தால் தான் கஷ்டம். ஆனால் அது கூட உங்களுக்கு பகை கிரகமாக இருந்ததுன்னா அது 12ஆம் இடத்துல இருந்தால் ரொம்ப விசேஷம். 6, 8, 12 ஒரு பகை கிரகம் உங்களுக்கு ஆகாத கிரகம் இருந்தால் ரொம்ப விசேஷம். அந்த வகையில் 12ஆம் இடத்துல இருக்கிற இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பெரிய நன்மையை தான் கொடுப்பார். ஏன்னா இந்த சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜீவனாதிபதி, லாபாதிபதி. ஜீவனத்தில் ஒரு இதை கொடுப்பார், ஒரு முயற்சிகளை கொடுப்பார். இதெல்லாம் செய்ப்பா, உனக்கு ஒரு வருமானத்தை, ஒரு லாபத்தை நான் கொடுக்குறேன் அப்படிம்பார். அப்போ உங்களுக்கு லாபங்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும். லாபங்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 3ஆம் பார்வையாக உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் பணவரவு. ஆனால் சரியான நேரத்துக்கு வரும். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பணம் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஆனால் கரெக்டாக அந்த நேரத்துக்கு வரும். உங்கள் ஹெல்ப்பு எதுக்கு ஏற்றபடி வரும், உதவிக்கு ஏற்ற மாதிரி வரும். உங்களுக்கு எப்போ தேவை அந்த தேவைக்கேற்ற மாதிரி அந்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக 7ஆம் பார்வையாக பகைருண ரோகஸ்தானத்தை பார்க்குறாரு. எப்போவுமே எல்லாருக்குமே நான் சொல்லுவேன், உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும். யாரையும் நம்பக்கூடாது, ஆனால் எல்லாரையும் நம்பணும். என்னடா அது இப்படி சொல்கிறாரேன்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா யாரையும் நம்பி நம்ம ஒரு பொறுப்பை கொடுக்க முடியாது. ஆனால் சில பேர்கிட்ட சில பொறுப்புகளை நம்ம கொடுத்து மேற்பார்வை இடணும். அதுதான் விசேஷம். சரியா? அதாவது கண்மூடித்தனமாக நம்பிக்கக்கூடாது. ஆனால் ஒருத்தர் நம்பித்தான் நம்ம ஒரு வேலையை கொடுக்கணும். கொடுத்துட்டு அது கரெக்டாக இருக்கான்னு ஒரு பார்வை பார்த்துக்கணும். பகைமை உருவாகலாம். எப்போ பேசுகிற வார்த்தைகள் கவனமாக இருங்க. ருணம், கடன் அதிகமாகலாம். எப்படி? நீங்கள் செலவு பண்ணுறதை வச்சு தான். எப்போவுமே அதானே, வரவு 8 செலவு 10 அப்படின்னா கடைசியில் துந்தனா, அந்த மாதிரி தான் அப்போவே பாடினது இது. அப்போ நம்ம வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணினாலே ருணம் வராது, கடன் வராது. அடுத்து ரோகம். ரோகம்ங்கும் போதே உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயம் அவ்வளோதான். மேஷராசிக்காரர்களுக்கு கவலை இல்லை, ஏன்னா அவங்க கரெக்டாக இருப்பாங்க. டயட்டை மெயின்டைன் பண்ணுறவங்க அவங்க ஒன்று. அந்த வகையில் உங்களுக்கு 10ஆம் பார்வை உங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி சனீஸ்வர பகவானோட 10ஆம் பார்வை அப்படிங்கிறனால ஓரளவுக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் காலதாமதமானாலும் ஒரு சில விஷயங்கள் அற்புதமாக நடைபெறும். எப்போ? முயற்சிகளை விடவே விடாதீங்க. 1, 2 ஃபெயிலியர் ஆகும், கவலைப்படாதீங்க. ஃபெயிலியர் ஆகிடுத்தேன்னு உட்காராதீங்க, பண்ணுங்க. கண்டிப்பாக 1, 2 உங்களுக்கு பாசிட்டிவாக முடியும், ஃபேவரபுளாக முடியும். அப்புறம் அந்த மாதிரி நீங்கள் அப்படியே சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டே இருங்க. அவ்வளோதான். இப்போ நடிகர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன கேரக்டர், அவ்வளோதான். அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நடிப்பாருங்க, அவ்வளோதான். ஒரு அப்பா கேரக்டர், அப்பா மாதிரி. அடுத்து பையன் கேரக்டர், பையன் மாதிரி. அந்த மாதிரி நமக்கு எந்த ஒரு இது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கணும். ஒர்க் அவுட் ஆகலையா விட்டுருங்க. சரி, வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்கார். லாபஸ்தானத்தில் இருந்துட்டா என்ன அர்த்தம்? 3ஆம் பார்வை உங்கள் ஜென்மராசியை பார்த்துட்டு இருக்கார். சில பேருக்கு குழப்பங்கள் இருக்கும். அதுக்கு தான் நான் முன்னாடியே சொன்னேன். இந்த சனிப்பயிற்சியிலேயே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். என்னென்னா உங்களுக்கு வந்து வாக்கியம் ஒர்க் அவுட் ஆகுதா, திருக்கணிதம் ஒர்க் அவுட் ஆகுதாங்க நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உங்களோட லைஃப்பை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணணும். ஏன்னா எல்லாரோட லைஃப்பையும் எனக்கு தெரியாது. இது பொதுவான பலன்கள் நம்ம சொல்கிறது. அப்போ உங்களுக்கு சில பேருக்கு வாக்கியம் ஒர்க் அவுட் ஆகும், அதனால் பார்த்துக்கோங்க. அப்போ இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி லாபஸ்தானத்தில் இருக்கார் அந்த சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜென்மராசியை பார்க்குறாரு. அடுத்து பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறாரு. அடுத்தது உங்களோட அஷ்டமராசியை பார்க்குறாரு. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அப்படி எப்படி இருக்கும். குழந்தைகளின் மூலமாக சில குழப்பங்கள் இருக்கும். ஆன்மீக விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இதெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி. அடுத்தபடியாக இதே வாக்கிய பஞ்சாங்கப்படி 6/3/2026 அன்னைக்கு இந்த சனீஸ்வர பகவான் விரயஸ்தானத்துக்கு வரார். 7:30 ஆரம்பிக்கிறது வாக்கிய பஞ்சாங்கப்படி. ஸோ இந்த விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சில நன்மைகளையும் கண்டிப்பாக செய்வார், சில சுப செலவுகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா
இந்த ராகு பகவான் கேது பகவான் முக்கியமான ஒரு கிரகங்கள், சாயா கிரகங்கள், இருள் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள். ஆனால் சூரிய சந்திராலேயே வந்து ஆட்டையை போடக்கூடிய கிரகங்கள் இந்த ரெண்டு பேரும். அவங்கள விடையே பவர் ஜாஸ்தி இந்த ராகு கேது. அந்த ராகு பகவான் 26/4/2025 முதல் கும்பராசிக்கு வரார். அது உங்களுக்கு லாபஸ்தானம். பார்த்தீங்களா, எல்லா கிரகமுமே மைனஸ்லேயே போகாது, 1+ வரும். அப்போ இந்த ராகு பகவான் ஒரு பவர்ஃபுல் கிரகம், பிரம்மாண்டத்தின் அதிபதி. அதுக்காக தான் துர்கையை வச்சது. அந்த ராகு பகவான் லாபஸ்தானத்துக்கு வந்து சனீஸ்வர பகவானின் காரகத்துவத்தை பெற்று சஞ்சாரம் பண்ண போறார். சனீஸ்வர பகவான் நட்பு கிரகம் ராகுவுக்கு. ஸோ உங்களுக்கு எடுத்ததெல்லாம் வந்து வெற்றியை கொடுக்கும், லாபங்கள் அதிகமாக வரும். எப்போ உத்தியோகத்தில் கவனமாக இருங்க, தொழில் வியாபாரத்தில் நிதானமாக இருங்க, எல்லா காரியத்திலையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் போயிட்டே இருங்க. உங்களுக்கு லாபம் ஆட்டோமேட்டிக்காக வருதா இல்லையா பாருங்க. அடுத்தபடியாக கேது பகவான், ஞானக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய கேது பகவான் 26/4/2025 முதல் பஞ்சமஸ்தானத்துக்கு வந்துடுவார். 6ஆம் இடத்துல இருந்தவர் 5ஆம் இடத்துக்கு வரப்போறார். வந்ததோடு இல்லாமல் சூரிய பகவானின் காரகத்துவத்தை பெற்று சஞ்சாரம் பண்ண போறார். ஏன்னா இந்த ராகு கேதுக்கு சுய காரகத்துவம் கிடையாது, ஒவ்வொரு கிரகத்துக்கும் உண்டு. ஆதிபத்தியம் உண்டு, காரகத்துவம் உண்டு. ஆதிபத்தியம்ங்கிறது அந்தந்த இடத்தோட அதிபதி, ஆதிபத்தியம். காரகத்துவம் குணம். குணம், அந்த குணம் வந்து இந்த ராகு கேதுக்கு தனிப்பட்ட முறையில் கிடையாது. எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த கிரகத்தின் ஆதிபத்தியத்தை காரகத்துவமாக எடுத்துக்கொண்டு செயல்படக்கூடியவர்கள் இந்த ரெண்டு பேர். அப்ப 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு, 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பாரு. அதுக்கு தான் நீங்க என்ன பண்ணணும், குழந்தைகளை வந்து உங்க கண்ட்ரோல்லே வச்சுக்கணும். குழந்தைகளோட முன்னேற்றத்தை மட்டும் நீங்க பார்க்கணும். அடுத்தபடியே ஆன்மீக விஷயங்கள்ல நீங்க அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணணும். கோவில் திருவிழாக்கள், அப்படியே அவங்கவங்க மத சம்பிரதாயப்படி அவங்கவங்க அந்த குலதெய்வ பிரார்த்தனை இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அவங்கவங்க குலதெய்வ பிரார்த்தனை அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போதான் வந்து அந்த 5ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவான் ஒரு ஞானத்தை கொடுப்பார், ஒரு தெளிவை கொடுப்பார். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம். கண்டிப்பாக பரிகாரத்துக்கு மிஞ்சினது எதுவும் கிடையாது. கரெக்டா? சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் கிடையாது, சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சின தெய்வமும் கிடையாதுன்னு ஒரு இதுவே உண்டு. அந்த வகையில் விநாயக பெருமான் வழிபாடு நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். தினந்தோறும் விநாயக பெருமான் காயத்ரி சொல்லுங்க. விநாயக பெருமான் காயத்ரி தினந்தோறும் சொல்லுங்க. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். தினந்தோறும் உங்களால் முடிஞ்சவர்களும் ஒரு 11 தடவை சொல்லுங்களேன். எவ்வளோ நேரம் ஆக போகிறது? கண்டிப்பாக அந்த ஒரு விநாயகர் வழிபாடே உங்களுக்கு வந்து இந்த கேது பகவானால் வரக்கூடிய ஒரு இதெல்லாம் வந்து ஒரு நன்மையாக மாறும். அடுத்தபடியாக சென்னையில் இருக்கிறவங்களும் சரி, சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்களும் சரி, பாடி அருகே உள்ள திருவழிதாயம் போயிட்டு வாங்க. குரு பகவான் ஸ்தலம் பிரமாதம், ரொம்ப பிரமாதமான ஒரு இது. ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போங்க. இந்த ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் என்னன்னு. இப்போ இந்த மேஷராசிக்கு வந்து அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம், இந்த 3 பேரும் திருவழிதாயம் அவங்கவங்க ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு 3 நெய் தீபம், 3ங்கிறது குரு பகவானுக்கு உண்டான எண்கள். அதே மாதிரி குரு பகவான் வந்து இப்போ 3ஆம் இடமாகிய மிதுன ராசிக்கு தான் வரார். ஆக 3 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அவங்கவங்க ஜென்ம ராசி அன்னைக்கு, சரி ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு, அவங்கவங்க ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு. முடியல அன்னைக்கு, சப்போஸ் லீவு கிடைக்கல முடியல, வியாழக்கிழமை போகிறதுக்கு பாருங்கள். ஒரு வியாழக்கிழமை போகிறது ரொம்ப விசேஷம். ஆக இந்த சின்ன பரிகாரம், குரு பகவான் வழிபாடு, விநாயகர் வழிபாடு. ஏன்னா சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஃபேவரபிளாக தான் வரார். 12ஆம் இடம்ங்கிறது ஒன்றும் இது கிடையாது, கஷ்டங்கள் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், ராஜயோகத்தை தான் கொடுப்பார் செலவுகளின் மூலமாக. ஏங்க ஒன்றுமே இல்லாதவனுக்கு ஒரு சொந்த வீடு அமையிறது, திடீர்னு எதிர்பார்த்து இருந்தீங்க டக்குன்னு கிடைக்கிறது அப்படின்னா, அதனால அந்த கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்கும். ஆக இந்த குரு பகவான் வழிபாடு, விநாயகர் வழிபாடு இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது ராகு பகவான் உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை கொடுப்பார். அதே சமயம் குரு பகவானின் பார்வை உங்களுக்கு பக்க பலமாக அமையும். ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம்
அற்புதமான இந்த விசுவாவசு வருடம் முக்கியமான வருடமாக உங்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.